ஹோட்டலில் ட்ரெஸ்ஸில் பட்ட மண்ணை வாஷ் செய்துவிட்டு அவன் எதிரே வந்து அமர்ந்தாள் மது. என்ன சாப்பிட்றீங்க என்றவனிடம் நான் சாப்பிட்டேங்க என்றாள் மது. உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, எனக்காக அட்லீஸ்ட் ஒரு நெய் ரோஸ்டாவது சாப்பிடுங்க என்றவனை பார்த்து மெல்லிதாய் புன்னகை பூத்து தலையசைத்தாள். அவள் காலையில் லேட்டாய் எழுந்து அவசரமாய் சாப்பிடாமல் கிளம்பியதும் அந்த சம்மதத்திற்கு அர்த்தமாய் தெரிந்தது. என்ன வேணும்னாலும் கேட்டு சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, நான் உங்கள் வீட்டில் இருந்து 2 தெரு தள்ளி தாங்க குடியிருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க என்றான். முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்ககிட்ட எப்படி பார்த்தவனே சிரிக்க முடியும் என்றாள் மது. ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்க, நீங்கள் ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான் என்று கூறி பில்லை அவனை கொடுத்து சிரித்தான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்கள் காலேஜ் தாண்டி தான் நான் போகிறேன், அப்படியே ஜாப் பண்ணட்டுமா என்றவனை குழப்பத்துடன் பார்த்தாள் மது.